கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 34வது வசனம். மத்தேயு 18:34. மேத்யூ 18:34. அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். இப்போ இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தேவன் நீதிபரராய் இருக்கிறார், அவர் என்ன நீதியின்படி கோபம் கொள்ளக்கூடிய ரைச்சஸ் ஆங்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்போ அவருடைய கோபம் அடைந்து என்ன பண்றாரு, இது இது செஞ்சதுனால உடனே அவசரப்பட்டு கோபப்படுற அந்த இது இல்லை. ஏன்னா இங்க அவருக்கு இந்த ராஜாவினுடைய கோப காரணம் என்ன, அவர் காட்டின இரக்கம் உதாசீனப்படுத்தது, அவர் காட்டின மன உருக்கம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. அது மாத்திரமல்ல, நீதி என்ன, நீதிக்கு பதிலாக அநீதி இழைக்கப்பட்டது. அப்போ கர்த்தருடைய கோபம் என்பதை குறித்து சொல்லும்போது வேதவசனம் முழுவதும் பார்க்கும்போது அது அவருடைய பரிசுத்தத்தையும் அவர் சரியானதின் மேல் நீதியின் மேல் அன்பையும் காட்டக்கூடியதாக. அதனால தான் எபிரேயர் நம்ம பார்க்கிறோம், எபிரேயர் 10வது அதிகாரம் 31வது வசனத்தில் அவருடைய கைகளில் விழுவது பயங்கரமாக இருக்கும், நீதியுள்ள தேவனுடைய கரங்களில் விழுவது பயங்கரமாக இருக்குமே என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன பண்ணுறாரு, அவருடைய கோபத்தினால, நீதியின் கோபத்தினால என்ன பண்ணுறாரு, அவனை கூப்பிட்டு ஜெயிலர் வசம், இங்கே உபாதிக்கிறவர்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது எப்பவுமே தண்டனை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய மக்கள். அப்போ இங்கே சொல்லும்போது என்னென்னா, நீங்கள் பாவம் நீங்கள் மன்னிக்கலைன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை உண்டு என்பதை எச்சரிக்கும் விதமாக சொல்லக்கூடியதாக. என்ன, கடனை செலுத்தி தீரும் அளவும் அதான் முடியாதே, ஏன்னா அவனால தான் கடனை செலுத்தி தீரவே முடியாதே, அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் செலுத்தி தீரவே முடியாது. அப்போ என்ன, ஒரு சபையில் உள்ள ஒரு ஆள் தனக்கு எதிராக குற்றம் புரிகிற ஒருத்தனை மன்னிக்காம இருக்கும்போது அவன் என்ன, கர்த்தருடைய பாவ மன்னிப்பை உதாசீனப்படுத்தி அவருடைய மன உருக்கத்தை வெறுத்து அவன் அநீதி இழைக்கும் போது அவன் நரகத்தில் வாதிக்கப்படுவான், அவன் கர்த்தரால் வாதிக்கப்படுவான் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இங்க என்ன, ஒரு மனுஷனை, பாவம் மன்னிக்க முடியாத ஒரு மனுஷனை கர்த்தருடைய இரக்கத்திற்கு வெளியாக ஒரு மனுஷனை கொண்டு போயிரும் அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பை இங்க கர்த்தர் கொடுக்கிறாரு. ஏன்னா அந்த மொத்த ஓமானமும் எதற்காக சொன்னாரு, சபையில நாம் எப்படி ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா பேதுரு, ஆண்டவரே நான் 7 முறை மன்னித்தா போதுமான்னு கேட்டதுக்கு, இல்லப்பா 7 தரம் கணக்கில் இல்லாதது என்று சொல்லிதான் இந்த ஓமானத்தை சொல்றாரு. அப்ப எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, சபையில இருக்கிற நீங்க கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று வாழக்கூடியவங்களாய் இருந்தா என்ன, மன்னிக்கிறவர்களாய் நம்மை அழைத்த தேவனை போல இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? பாவம், மன்னிக்க முடியாத ஒரு பாவம், மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் உங்களை எங்க கொண்டு போய் சேருதுன்னா, ஆவிக்குரிய முறையில் உங்களை கட்டுகளில் கொண்டு போய் சேர்க்குது. ஏன்னா அங்கே சொல்லும்போது உங்களை வாதிக்கிறவர்களிடத்துல கொண்டு போய் உங்களை கொடுங்கன்னு. வாதம் இந்த காலத்தில் என்ன இருக்கு, கசப்பு, அது உணர்வுகள் பிரகாரமாக, அது மாத்திரமல்ல கசப்பு எங்க உறவுகளில் கசப்பு, ஆவிக்குரிய முறையில் கசப்பு. அது மாத்திரமல்ல, நம்ம இந்த ஓமானத்திலிருந்து ஒரு காரியம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நீங்கள் மன்னிக்க முடியாத தன்மையை ரொம்ப சீரியஸாக எடுக்கிறாரு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா கர்த்தரை கோபப்படுத்தக்கூடிய காரியம் என்ன, மன்னிக்க முடியாமல் இருக்கிறது. ஒருத்தரை மன்னிக்க முடியாமல் இருந்தீங்கன்னா அது என்ன பண்ணுது, சுவிசேஷத்திற்கு எதிரானது, தேவனுக்கு எதிரானது. அது என்ன பண்ணும், தேவனை குற்றப்படுத்தும், தேவனை கோபப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேணும். அதனால நீங்க என்னைக்கு இரக்கத்தை மறுதளிக்கிறீர்களோ நீங்க நியாய தீர்ப்பு பெறுவதற்கு தகுதி உள்ளவங்களா உங்களை மாத்திடுது.
ஏன்னா இந்த இரக்கம் பெற்ற அந்த வேலைக்காரன் எல்லாத்தையும் இரக்கம் பெற்றான். ஆனால் அவன் ஒரு சின்ன கடனை மன்னிக்க முடியாத போது அவனுடைய இருதயம் எதை காட்டுகிறது? கர்த்தருடைய கிருபையும் அவருடைய மன உருக்கத்தையும் அவருடைய இரக்கத்தையும் அறிந்து கொள்ளாததை காட்டுகிறது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் மன்னிக்கக்கூடிய தன்மை தான் உங்களுடைய ரட்சிப்பினுடைய அடையாளம். புரிந்து கொண்டீர்களா? வல்லபிதாவே, இதோ ஒரு மனிதன், மற்ற ஒரு கிறிஸ்தவன் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்காமல் இருக்கும்போது அது அவனை தேவனுடைய இரக்கத்திற்கு அப்பால் கொண்டு போய் விடுகிறது என்பதையும் புரிந்து கொள்கிறோம். ஆனால் மன்னிக்கிற தன்மை உள்ளவனே அவன் ரட்சிக்கப்பட்டான் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டோம். அதனால் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் மன்னித்து எப்போதும் மன்னிக்கிறவர்களாக இருக்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.